பிரகாஷ், இப்போ பாஜகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா அதிமுகவோடு போறதுக்கு அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவதை நீங்க தொடர்ச்சியாக கவனிச்சீங்கன்னா அவர் இன்று கூட அவர் மாற்று பத்தி தான் சொல்றார். நாங்க ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா இதுல இப்ப திரு அண்ணாமலை அவர்களோட ரோல் என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு சார். பாஜகவோட ரோல் முழுக்க முழுக்க டே ஒன்லேருந்து ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுடைய ரோல் ஒன்று தான் சார். அவங்க ஏடிஎம்கேவை டிஸ்மேண்டில் பண்ணணும், அந்த இடத்துல அவங்க வரணும். பாஜகவுடைய எதிர்கால திட்டம் அதுதான். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரும் நீங்கள் பாமக வரைக்கும், அன்புமணி வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோட என்டிஏவோட போயிட்டாங்க. அவங்க என்டிஏ 18% வாக்குகள் வாங்கினதா இவங்க ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறது எல்லாமே அதிமுக வாக்குகள், ரைட்டா? அதிமுக அதிகமான வாக்குகள் உள்ள கட்சி. அந்த வாக்குகள்லாம் இப்போ ஓபிஎஸ் வாங்கின 3 லட்சம் வாக்குகள் ஆகட்டும், அண்ணாமலை கோயம்புத்தூரில் வாங்கின வாக்குகள் கூட எஸ்பி வேலுமணி உபயோகரமாக போட்ட வாக்குகள் தான். அப்படி தான் பாஜகவுடைய வாக்குகள் 18% வந்தது. அவங்களுடைய ஏம் டோட்டலாக இன்னைக்கு நாளைக்கு என்றைக்குமே அதிமுகவை டிஸ்மேண்டில் பண்ணோம். எதிர்கால அரசியல் எப்படி வரும்னு நினைக்கிறேன்னா நான் என்னுடைய வேலுமணி மூலமாக இப்போ ஒரு பாஜக கூட்டணிக்கு போகலன்னா பீஸ் ஆக்கிடுவாங்க அதிமுகவை. புகழேந்தி சொன்ன மாதிரி பீஸ் ஆக்கிட்டு அந்த இடத்த ஃபுல்லா பாஜக முழுங்கிடும். திரு அண்ணாமலை அவர்கள் விரும்புற மாதிரி தெரியல. அவர் கடுமையால விமர்சிச்சுட்டு தானே போனார். அவர் லண்டன் போறதுக்கு முன்பு கூட இபிஎஸ் அவர்களை மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சுட்டு தான் போனார். மாற்றுன்னு தானே அவர் பேசுறாரு. அதான் சார், மாற்று எங்க ஸ்வாலோ பண்ணுவாங்க, அவங்க எதை முழுங்குவாங்க? மாற்ற அவங்க முழுங்க போறது அதிமுகவை. அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்போ தங்கமணி வந்துட்டாருன்றாரு, புகழேந்தி வேலுமணி வந்துட்டாருன்றாரு, ரைட்டா? எல்லாரும் வந்துட்டாங்கன்றாங்க, எக்ஸப்ட் சிவி சண்முகம், கேபி முனுசாமி, ஜெயக்குமார். இதை தவிர பாக்கி எல்லாரும் வந்துட்டதா தான் புகழேந்தி கிளைம் பண்றாரு. இப்போ இது எல்லாத்தையுமே பிஜேபி ஸ்வாலோ பண்ணிட்டு எதிர்காலத்தில் அதிமுக இடத்துல பிஜேபி இருக்கும். ஒரிஜினலா அதிமுக பொசிஷன்ல யார் இருப்பானா தாவேகா இருக்கும். இப்படிதான் எதிர்கால அரசியல் போகும். நீங்க அதிமுகவோட அலைன்ஸ்னா அது அதிமுக தலைமையிலான கூட்டணியா தானே இருக்க போகுது. இபிஎஸ் தானே முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க முடியும். அப்ப பாஜக இபிஎஸ் தானே பலப்படுத்துமே தவிர எப்படி பலவீனப்படுத்தும் நினைக்கிறீங்க? இபிஎஸ் பிஜேபியோட டேர்ம்ஸ்க்கு வரமாட்டாரு. அவரு எதிர்த்து நிக்கிறாரு. அந்த இபிஎஸ் தூக்கி போடுறதுக்கான எல்லா வேலையும் அடி ஆழத்துல பாஜக கிளீனா பண்ணிட்டு. பாஜக ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்களா? அது கூட்டணி வைத்தோ வைக்காமலோ அதிமுக பலவீனப்படுத்தணும்ன்ற எண்ணம் இருக்கு. அது பழைய கதை, இன்று புது கதை. அன்றைய அண்ணாமலை வேறு, இன்றைய அண்ணாமலை வேறு. அன்னைக்கு என்ன, நீங்க திருமண நிகழ்ச்சி கலந்து கொள்ள சொல்லுவீங்க, அன்னைக்கு அவர் கலைஞர் சமாதிக்கு போய் நின்னார். அது தமிழ்நாட்டு பாஜக போகிற பாதையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை இருந்தார். இன்னைக்கு கூட்டணி பத்தி பேசும்போது அமித்ஷா அறிவிப்பார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்றைக்கே பாஜக அண்ணாமலைய ஸ்டாண்டு கொஞ்சம் மாறி இருக்குது. அவர்கள் அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார்கள். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க பாருங்க, தென் மாவட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவே முடியாது, கால் வைக்கவே முடியாதுலாம் பேசினார்ல. தேனியில போய் அங்க போய் பேசுறாரு. யாரை பத்தி பேசினா நமக்கு எல்லாம் தெரியும். அங்க போய் பேசினாரு அப்படின்னா அங்கேருந்து அவருக்கு அந்த கான்பிடன்ட் எங்கேருந்து வருது? ஸோ அப்ப ஒருவேளை கூட்டணி வந்தால் கூட இவருக்கு விரும்பாத ஒன்றுபட்ட அதிமுக பேசிட்டு இருந்தவங்க, அதிமுக விலகி இருந்தவர் கூட உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற உறுதி நம்பிக்கை எடப்பாடி அவர்களுக்கு வந்ததுனாலதான் அவர் இப்படி சொல்றார். எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ஃபிடன்ஸோட இருக்கார். எஸ், அந்த கான்ஃபிடன்ட்டே ஒருவேளை பாஜக இருந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைச்சதுனால தானே ஒரு தைரியமா சொல்றாரு அவரு. ஏன் இல்லைன்னா அவங்க எல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்ல, திமுக தான் அரசியல் எதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தெளிவான நிலைப்பாடு பாஜகவிடம் இருந்து சமிக்கைகள் வந்திருக்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன ஆகும்னா அதிமுக தலைமை எடப்பாடி இருக்கு. அப்ப நீங்க சொல்றபடி நேற்று தேனியில் பேசுகிறார் அப்படின்னா பாஜகவோட விருப்பமும் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒன்னு சேர்றதா இருக்க முடியாது. ஒன்னு சேர்றதா இருக்குல்ல, பாஜகவே விரும்பலன்னு புரிஞ்சுக்கலாம். பாஜகவே விரும்பல, எடப்பாடி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அதை பாஜக அனுமதிக்கிறது இல்ல ஏற்றுக்கொள்கிறது, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். புகழேந்தி, இப்போ ராம்கி அவர்கள் சொல்றது இபிஎஸ், இப்போ நம்ம இன்னொன்று சொல்றோம், தங்கமணியோ வேலுமணியோ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகே இந்த பிளவுகள்லாம் வந்த பிறகு அதிருப்தி வரும், அதெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனா இபிஎஸ்ஐ எதிர்த்து உங்களை போன்றவர்கள் முணுமுணுத்தீங்க, எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்களே தவிர பெரிய தலைவர்கள் அவங்க கூட இருக்கிற யாருமே வரல. இப்ப நீங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா எதிர்த்தீங்களே தவிர இப்ப இதுவரைக்கும் வெளிப்படையா யாரும் இல்லை. இப்ப ராம்கி சொல்றது அவர் இன்னும் பலப்பட்டிருக்கிறார். அதனால தானே நேற்று தேனியில பேச முடியுது.
துரோகிகள் கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பேச முடியுதுன்னா அந்த கான்பிடன்ஸ் அவர் கிடைச்சிருக்குன்றாங்க. இல்ல பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி தேனியில போய் பேசுறாரு சார், ரொம்ப நீட்டா சொல்றாரு. துரோகி வெந்நீராடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தாருன்னு. ஆமா, வெந்நீராடை நிர்மலாவுக்கு அவர் வேலை பார்த்ததாவே வச்சுக்குவோம். அவர் பூத் ஏஜென்ட்ல எனக்கு தெரியும், பூத் ஏஜென்ட் கூட வச்சுக்கோங்க, துரோகினே வச்சுக்கோங்க. அவர் அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர்னே வச்சுக்கோங்க ஓபிஎஸ். அப்புறம் எதுக்கு அம்மா தூக்கி சிஎம் பண்ணாங்க 2 தடவை? அப்புறம் எதுக்கு இன்னொரு தடவை சிஎம் கொடுத்தீங்க? அவர் என்ன அப்புறம் அவரை வந்து எதுக்கு முதலமைச்சர் பேசுறாரு? இப்ப இதற்கான இந்த சந்தர்ப்பத்தில் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா பழைய வரலாறு வேண்டாம், இப்ப இபிஎஸ் ரொம்ப பலமா இருக்காருன்றார். இல்ல பலமா இல்ல, பலவீனமா இருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, அவரை விட்டு முதலமைச்சரை அறிவிக்க சொன்னாரு. எதிர்கட்சி தலைவர் அவர் போட்டி கேட்டாரு, கொடுக்காம இவரே எடுத்துட்டாரு. அப்ப எல்லாம் ஓபிஎஸ் வேணும். ஆனா இப்ப அங்க தேனியில போய் நின்னுட்டு இவர் துரோகின்னா மக்கள் இல்ல, நீங்க அதுக்குள்ள இருக்கிற லாஜிக்கல் பாயிண்ட விட்டுருங்க. இந்த தைரியம், இந்த தன்னம்பிக்கையோட அணுகிறாருல, அது அவர் பலப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு எங்க பாஜக கூட சொல்லி இருக்கலாம்ன்றார். நான் சொல்றேன் சார், எனக்கு தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 மாதம் நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ஒண்ணும் நடக்காதுன்னு அவர் சொல்றாருல்ல, அது இல்ல விஷயம். 40 சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி, அதுக்கு பின்னாடி ஷார்டேஜ் வருது. திமுக வேட்பாளர் நிறுத்தாம இருக்கணும்னா பிஎம்கேல 5 இருக்கு, பிஜேபி 4 இருக்கு, ஓபிஎஸ் 4 இருக்கு. இப்ப வரான அந்த ஓபிஎஸ் 4 8, அந்த 5 13, இங்க மீதி இருக்கிற ஏடிஎம்கே சீட்ஸும் சேர்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேச்ச பைய இன்னொரு ராஜ்யசபா கிடைக்கும். அது வரைக்கும் 6 மாசம் டைம் இருக்க. அது வரைக்கும் ஓபிஎஸ் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அவர் தான் பிஜேபி வாடிய நிக்கிறாரு, அதனால அவர் சொன்னா கேட்பாரு. இந்த கால்குலேஷன் வச்சுக்கிட்டு தேமுதிகவை கழட்டி விட்டு பாமக உள்ள சேர்த்துட்டு இன்னொரு ராஜ்யசபா சீட் அடிக்கிறதுக்காக தேனியில போய் நின்றுட்டு துரோகி அதெல்லாம் பேசுறாரு. இதுதான் உண்மையான காரணம். இது எல்லாமே நீங்க சொல்றத பார்த்தா கூட்டணி கணக்கே இல்ல, இப்ப ராஜ்யசபா சீட்டு கணக்கு தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க. ராஜ்யசபா சீட்டு கணக்கு தான் ஓடிட்டு இருக்கு, அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால நீங்க மாத்தி பேசுறீங்கன்னா மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க சார். எதை மாத்தி பேசுறீங்க? நீங்க தவறா பேசுறீங்க. ஆக நான் என்ன சொல்றேன், வேணாம் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு செயற்குழு கூப்பிடுங்க சார், ஏடிஎம்கேல செயற்குழு கூப்பிடுங்க. உங்களுக்கு தான் செயற்குழு பொதுக்குழு வந்து ஐநா சபை மாதிரி, யூனியன் கவுன்சில் மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை, ராஜ்யசபா சீட்டுக்கெல்லாம் நாங்க உதவி கேட்க மாட்டோம், ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டோம், தீர்மானம் நிறைவேற்றும். அக்னீஸ்வர் ஒரு செயற்குழு கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க, நாடு பார்க்கட்டும். ஏற்கனவே பொதுச் செயலாளர் அம்மா நீங்க, அப்புறம் பொதுச் செயலாளர் இல்ல நான் தான் பொதுச் செயலாளர் சொன்னீங்க. இப்ப ஏதாவது ஒரு செயற்குழுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பிஜேபி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 13 சீட்டு வேணும் விஜயன் சார். 13 சீட்டு ராஜ்யசபா சீட். ராஜ்யசபா சீட்டு தான் துருப்பு சீட். ஆக்சுவலா அதை வைத்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாரு எடப்பாடி. ஐயாவும் ஒத்துக்கிட்டாங்க. எடப்பாடி வந்து அவர் எடப்பாடி சொல்வதை மற்றவர்கள் கேட்க போறாங்க. ஜூலை அப்புறம் தேர்தல், ராஜ்யசபா தேர்தலுக்கு அப்புறம் அவர் எடப்பாடி சொல்வது வழக்கமாயிட போகுது. அப்புறம் எடப்பாடி சொல்வதை தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க போறாங்க. எப்படியா அவர் எடப்பாடி நினைத்ததை இன்னைக்கு சாதித்து இருக்கிறதா நான் பாக்கிறேன். இது ஒரு பெரிய ராஜதந்திரமா பாக்குறீங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரோக். பிரகாஷ் தோல்வி தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நீங்க வந்து புகழேந்தி சொல்றதா கரெக்ட். நீ வந்து பொதுக்குழு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றிப்பாரு. இந்த ராஜ்யசபா தேர்தல்ல இருந்து பாஜக கூட்டணி ஆரம்பம். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்க ராஜ்யசபா தேர்தலில் பாஜக இல்லாம போக முடியாது, ஓபிஎஸ் இல்லாம போக முடியாது. அப்ப பாஜகவோட டேர்ம்ஸ்க்கு இவர் வந்துட்டாரு. பாஜக கூட்டணியோட தான் போனோம், இல்லைன்னா வேலுமணி எங்க அண்ணன் மற்றவங்க எல்லாம் விட மாட்டாங்க. நீங்க பாயிண்ட் வைங்க சார். உள்ளுக்குள் எஸ்பி வேலுமணி பாஜகவோடு போயிருந்தா 20 சீட்டு ஜெயிக்கலான்னு உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தினார். 1 29 வரைக்கும் கூட்டணியே இல்லைன்னு சொல்றாரு இபிஎஸ். இப்ப பாஜகவோடு கூட்டணிக்கு போனா யாரு கை ஓங்கினதா மக்கள் பாப்பாங்க? அதுக்கு தானே இன்னைக்கு இப்ப சமீபத்தில் நடக்கிற சமீட்சையில பார்க்கும்போது என்ன தெரியுது, ஏன் அண்ணாமலை அது வரைக்கும் வந்து என்டிஏ தலைமையில் கூட்டணி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து கூட்டணி பற்றி அமித்ஷா முடிச்சுவார் இறங்கி வந்திருக்காதான் நான் பாக்குறேன். 2வது ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொன்னதுன்னா அண்ணா திமுகவும் பாஜகவும் இணக்கமான ஒருவரை தான் நாங்க வந்து வேட்பாளர் நிறுத்துவாங்கும் போது அண்ணா திமுக நான் இப்படி கேக்குறேன் சார், பாஜக இல்லாம பாமக உதவியோடு அச்சீவ் பண்ண முடியாதா? பாமகவை கூட பாஜக அதிமுக ஏற்றுக்கொள்ளும், தேமுதிக கூட 2 கட்சிகளை ஏற்றுக்கொள்ளும். ஓபிஎஸ் எப்படி அதிமுக ஏற்றுக்கொள்ளும்? ஓபிஎஸ் பிஜேபி ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா ஓபிஎஸ் எப்படி அதிமுக ஏற்றுக்கொள்ளும்? இப்ப பாஜக ஓபிஎஸ் அவர்களை கை விட்டுருவாங்களா? டிடிவி அவர்களை கை விட்டுருவாங்களா? வேற வழி இல்லையா? இப்ப அதிகமான எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் தானே இருக்குது. இப்ப நீங்க அந்த ஒரு சீட்டை 64 ஒரு சீட்டை ஜெயிக்கணும்னா 34 68 வேணும் சார். அதுல வந்து 4 வந்து ஓபிஎஸ் கையில இருக்கு சார். மிச்சம் மொத்தம் சேர்த்தீங்கன்னா 13. இந்த 13 சேர்த்தாதான் 68 டோட்டலா 75 இருக்குது.
ரைட்டா 75ல 68ல போச்சுன்னா ஒரு 7 போகும்னு வச்சுக்கோங்க. ஓகே. பாக்கி எல்லா ஓட்டையும் நீங்க வாங்கினாதான் அங்க வர முடியும். இதுல யாரு ஓட்டு போடுவா யாரு ஓட்டு போட மாட்டாங்கன்றதுலாம் தெரியாது. பாமக ஓட்டையும் வாங்கணும், பாஜக ஓட்டையும் வாங்கணும், ஓபிஎஸ் அணி ஓட்டையும் வாங்கணும் நீங்க. ரைட்டுங்களா? ஓபிஎஸ் ஏத்துக்க முடியாது அந்த கதெல்லாம் கிடையாது. நீங்க 2வது ராஜ்யசபா சீட் வந்து தேமுதிகக்கு இல்லன்றதே வந்து சுருக்கமா கேண்டிடேட் ஆக்கிறதுக்கு தான். சுருக்கமா இல்ல பிரகாஷ் இஸ் வெரி கரெக்ட். இப்ப அல்வா வந்து அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தான். ஒரு சீட்டு பிஜேபி போகுது, இன்னொரு சீட்டு பாமக கேட்டுட்டு இருக்காங்க. 2 சீட்டும் தாரை வார்க்கப்படும். அதிமுக காரனுக்கு சீட்டு கிடையாது, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால உங்களுக்கு கொடுக்க முடியல. 10-15 பேர் கேட்கறீங்க. பொன்னையனை கேட்கிறாரு, செம்மனை கேட்கிறாரு, ஏகப்பட்ட பேர் கேட்கறாங்க, கொடுக்க முடியல. அந்த கூட்டணி கட்சிக்கு 2க்கு கொடுத்துருன்னு சொல்லி அவங்க சப்போர்ட் வாங்கி 2 எம்பியும் கொடுக்க போகிறார்கள். ஏன்னா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதே பெரிய விமர்சனம் அதிமுகக்குள்ள வந்து நிச்சயமா இருந்தது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 2 ராஜ்யசபா சீட்டும் பாஜக பாமகவுக்குன்னு போயிடுச்சுன்னா அப்பயும் இபிஎஸோட அதற்கு வாய்ப்பே இல்ல. ஒரு சீட் அதிமுக, அது எடப்பாடியோட ஆதரவாளருக்கு தான் கிடைக்க போயிருது. இன்னொரு சீட் வந்து அதிமுகவும் பாஜகவும் இணக்கமான அவர்கள். அது நிச்சயமா ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.